ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சாம்சங் A10 ஃபோன் நண்பா நம்ம கையில் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக தண்ணிக்குள்ளே முங்கிருச்சு நண்பா. இதை எப்படி நம்ம ஃபஸ்ட் எய்ட் பண்ணி இந்த ஃபோனை பழைய வரைக்கும் காப்பாற்றி எப்பயும் போல் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நண்பா. இந்த ஃபோனில் எந்த ஃபோனுமே தண்ணிக்குள்ளே விழுந்துச்சுண்டா அதுக்கு என்னென்ன ஸ்டெப் பண்ணி அந்த ஃபோனை பழைய வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் இருக்குது நண்பா. மறக்காமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் நண்பா. நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப், பெல் சிம்பிள் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நண்பா. நண்பா, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கதை ஆரம்பத்துல இருந்தே பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தண்ணிக்குள்ள விழுந்த ஃபோனை எடுத்த உடனே பேட்டரி ரிமூவ் பண்ணணும்பா. இதுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் சிம் ஸ்லாட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓப்பனர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நகர்த்திட்டு ஓப்பன் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஓப்பனர் இருந்தால் ஓப்பனர் யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக போயிடுச்சுணும்பா. கம்ப்ளீட்டாக பார்க்கலே தெரியுது உங்களுக்கு. தண்ணியில் நல்லா தூண்டில் போட்டுக்கிட்டு இருந்தவர் உள்ளே ஃபோனுக்குள்ளே குளத்துக்குள்ளே அப்படியே போட்டார். அப்படியே எடுத்துகிட்டு வந்தார். உடனே ஒரு 10 நிமிஷத்தில் கொண்டு வந்துட்டார் என்கிட்ட. எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிடுங்கப்பா. மெயினாக ஃபஸ்ட்டு கீழே இருக்க ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே மேலே ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டு பேட்டரியை ரிமூவ் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா அவசரத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் ஃபஸ்ட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணியிருப்பேன் ஓப்பன் பண்ணி. ஏன்னா பேட்டரி தான் ஃபஸ்ட்டு மெயின். பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஃபோனை காப்பாற்றிடலாம். ஏன்னா பேட்டரி தான் தண்ணிக்குள்ள முங்கினதுமே ஷார்ட் ஆகி மதர் போர்ட்லேருந்து எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி விட்டுறான். பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. பழைய மாடல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள விழுந்ததுமே பேட்டரி ரிமூவ் பண்ணிடுவான், எல்லாத்தையும் ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஆனால் இப்போ பேட்டரி இன்பில்ட்ன்றதுனாலேயே ஃபோன் டேமேஜ் ஆகிடும் நம்ம தண்ணிக்குள்ள விழுந்தா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மதர் போர்டில் ஒரு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டு மதர் போர்டை தனியாக கழட்டிடுங்க நண்பா. அந்த சைடில் வால்யூம் பட்டனுக்கானதை ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்து மதர் போர்டை தனியாக கழட்டி வச்சுருங்க. கீழே பாட்டமில் ஒரு மதர் போர்டு இருக்கும். இது மெயின் மதர் போர்டு. ப்ராசஸர் எல்லாமே இதில் தான் இருக்கும். கேமரா எல்லாமே. கேமராவையும் தனியாக முடிஞ்சால் கழட்டி வச்சுருங்க. அடுத்து பாட்டமில் ஒரு மதர் போர்டு இருக்கும். அது மைக்கு, அந்த ஹெட்ஃபோனு, சார்ஜர் பின்னு எல்லாமே இருக்கிறதுக்கான மதர் போர்டு. அதையுமே கழட்டிடுங்க. அதுலேயும் ஒரு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டு எப்பயும் போல் ஓப்பனர் யூஸ் பண்ணியோ இல்லை டெஸ்டர் யூஸ் பண்ணியோ கழட்டிடுங்க. கழட்டிட்டு இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நார்மல் ஒரு பேடோ இல்லை வேறு ஏதோ ஒரு அட்டைப்பெட்டியோ ஏதோ வச்சு மாடியில் போய் வெயிலில் காய வைக்கணும்பா. அவ்வளோதான். இதை பூரா தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மெயினாக இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா பேட்டரி தான் நண்பா. ஓப்பன் பண்ணதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டரி தான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். பேட்டரி ரிமூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பர்சட்டையிலையோ இல்லை எதுலையோ வச்சு மொத்தமாக போய் வெயிலில் காய வச்சுருக்கணும்பா. உங்கள்கிட்ட ஹீட்ரு இருந்தாலுமே ஹீட்டரில் யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வெயிலில் காய வச்சுருங்க. தின்னர் இருந்தால் தின்னர்கிட்ட வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் போய் ஒரு தடவை காய வைங்க. அடுத்து வெயிலில் காய்ஞ்சதுக்கப்புறம் இன்னொரு தடவை தின்னர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெயிலில் ஒரு 3 to 4 hours காய வச்சுருக்கணும்பா. அதுக்கடுத்து தின்னர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். தின்னர் இன்கேஸ் உங்கள்கிட்ட நிறைய எக்ஸ்ட்ரா இருந்தால் ஸ்டார்டிங்கில் ஒரு தடவை தின்னர்கிட்ட க்ளீன் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு பழையபடிக்கு இன்னொரு தடவை தின்னர்கிட்ட க்ளீன் பண்ணுங்க நண்பா. நான் பண்ணியிருப்பேன் ஸ்டார்டிங்லேயே. அந்த க்ளீன் பண்ணது வீடியோவில் இருக்காது. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லா போர்டையுமே க்ளீன் பண்ணிடுங்க நண்பா. க்ளீன் பண்ணிட்டு எப்பயும் போல் அடுத்து மதர் போர்டை மாட்டிடுங்க. மாட்டிட்டு ஒரு தடவை ஆன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே மாட்டியிருப்பேன். ஏன்னா ஒரு நம்பிக்கை தான் ஆன் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லா ஸ்க்ரூவையும் மொத்தமாக மாட்டிட்டு பாட்டமில் இருக்கிறது எல்லாமே மொத்தமாக மாட்டியிருப்பேன். பின்னு எல்லா பின்னையுமே மாட்டிட்டு அதுக்கடுத்து ஆன் ஆகுதான்னு பேட்டரியை மாட்டி செக் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா பேட்டரி டெட் ஆயிரும் நண்பா. ஏன்னா தண்ணிக்குள்ளே கம்ப்ளீட்டாக முங்கிருச்சு நண்பா. என்ன சொல்கிறது, அவருக்கு மீன்பிடி தூண்டில் போடுறப்ப உள்ளே முங்க விட்டார். அதுக்கடுத்து உள்ளே இறங்கி அவர் ஃபோனை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்குள்ளேயே பேட்டரி ஷார்ட் ஆகிருக்கான். அதனால் இதில் பேட்டரி கம்ப்ளீட்டாக டெட் ஆகிடுச்சு நண்பா. இந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணுறதுன்னா நம்மக்கிட்ட அதே மாதிரி பின்னுள்ள பேட்டரி இருந்துச்சுன்னா செக் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி பின்னுள்ள பேட்டரி என்கிட்ட இருந்துச்சு. அதனால் அதை மாட்டி ஆன் ஆகுதா என்னான்னு செக் பண்ணியிருப்பேன். இப்போ அதே மாதிரி அதே டைரெக்ஷனில் மாட்டேன் நண்பா. இதில் பார்த்தீங்கன்னா மேலே கருவாக வருது. அதனால் மேலே கூடி மாட்டியிருப்பேன். மாட்டி ஆன் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். ஆன் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. பேட்டரி மட்டும்தான் போயிடுச்சு. பேட்டரி மாற்றினா சரியாயிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. அப்போ இதிலேருந்தே கெஸ் பண்ணிடலாம் நமக்கு பேட்டரி மட்டும்தான் போயிடுச்சு அப்படின்ட்டு. ஆன் ஆனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா மைக்கு, அந்த ஏர் ஸ்பீக்கரு, சார்ஜர் எல்லாமே ஒர்க் ஆகுதானே அதையும் செக் பண்ணணும். அதுவும் ஒரு சில சமயம் ஷார்ட் ஆகிருக்குன்பா. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் பேட்டரி மட்டும்தான் டேமேஜ். அப்புறம் அதுக்கடுத்து எப்பயும் போல் கொண்டு போய் சாம்சங் ஷோரூமில் ஒரிஜினல் பேட்டரி 1800 சம்திங் வரும்னுபா. ஆனால் இதுலேயே சைனா பேட்டரிலாம் இருக்குது. 300 சம்திங் தான். ஒரிஜினல் பேட்டரி சாம்சங் ஷோரூமில் போய் வாங்கி மாட்டிருக்குன்பா. மாட்டிட்டு அந்த அசம்பிள் பண்ணதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஸ்க்ரூ போடுறதெல்லாம் காமிக்கலை. அது போய் வாங்குகிற இடத்துலேயே மாட்டி அப்படியே கொண்டு வந்திருப்பேன் டேரெக்டாக. அதனால் அது வீடியோ எடுக்க முடியலை. அதுக்கடுத்து எப்பயும் பொழுது நண்பா சிம் ஸ்லாட்டை போட்டு ஆன் பண்ணி உங்கள் கஸ்டமர்கிட்ட பில்லை காமிச்சு எவ்வளோ அமௌண்ட்டு அதுக்கேற்றாப்ப சார்ஜ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் போய் சாம்சங் ஷோரூமில் ஒரிஜினல் பேட்டரி வாங்கிக்கோங்க நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.